சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின்படி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவங்க சென்னை வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ சென்னை வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க விஜயோடு சேர்ந்து அவங்களுடைய நீலாங்கரை வீட்டில் தான் வந்து வசிக்க போகிறாங்க இனி அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் அவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடைய கணவர்கிட்ட சங்கீதா பார்த்தீங்கன்னா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர்ந்துருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து போயிட்டுருக்குங்க. 4-5 மாதமாக வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட யாருமே வந்து கரெக்டாக வந்து இந்த கோர்ட்டில் கேஸ்க்கு வந்து ஆஜராகவே முடியல. ஸோ 2 பேராலையுமே வந்து அப்பியர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஸோ இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த ஒரு வழக்கை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா யாராலையும் வந்து அப்பியர் ஆக முடியல. ஸோ ஜூலை மாதத்தில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நேரெல்லாம் வர முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கும், ஸோ வீடியோ கால் மூலிமா வந்து நாங்கள் அட்டன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு சில தடைகள் விதித்திருந்தாலுமே கூட அப்புறம் ஃபைனலாக வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது நீதிபதி சுஜாதா முன்னிலையில் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்துச்சுங்க. அப்போது வீடியோ கால் மூலிமா அப்போவுமே வந்து விஜய் அவர்களால் வந்து ஆஜராக முடியல. சங்கீதா அவங்க லண்டன்லேருந்து வந்து அப்பியர் ஆகியிருந்தாங்க. விஜய் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். ஸோ ரொம்ப அசம்பிளியில் பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் வந்து ஆஜராக முடியல, என்னால் வந்து வர முடியாது, மதியத்துக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுறேன், அப்படியும் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியலன்னா இன்னொரு நாளைக்கு இந்த கேஸை வேணால் ஒத்தி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே சங்கீதா பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டாங்க. இப்படியே தான் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இனிமேட்டுக்கெலாம் இவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்கியூஸும் வந்து கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த கேஸை விசாரித்து இன்றைக்கி இதுக்கான முடிவு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும், முடிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்ததுனால ஸோ கோர்ட் தரப்பில் திரும்பவும் வந்து விஜய்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அசம்பிளியில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இருந்தாலுமே கூட ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அப்பியர் ஆகியிருந்தார் வீடியோ கால் மூலிமா. ஸோ 2 பேருமே அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொன்னாங்க. எல்லாத்தையுமே வந்து நீதிபதி சுஜாதா அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா கேஸ் வந்து முடிய போகுது அப்படின்ற சமயத்தில் சங்கீதா பார்த்திங்கன்னா நான் என் கணவர் மேலே கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. நீதிபதி வந்து இந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து எதிர்பார்க்காம தான் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபைனலாக முடிஞ்சிச்சு. எல்லா கேஸையும் வந்து சங்கீதா வித்ட்ராவல் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே லண்டன்லேருந்து கார்கோ பார்சல் மூலியமாக எல்லாமே அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க நீலாங்கரை வீட்டில் விஜயோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு நாளுக்காக வந்து காத்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இளம் தயாரிப்பாளராக வந்து அறிமுகமாக போகிறாரு. அவர் இயக்கிட்டிருக்கக்கூடிய சிக்மா திரைப்படத்தினுடைய ஈவெண்ட்டில் 2 பேரும் சேர்ந்தாப்பில் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவங்களுக்கு டிவோர்ஸ் மேலே எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம், எனக்கு என் மனைவிக்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிக்கிறதுல விருப்பம் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா சங்கீதாவை வந்து அந்த மாதிரிலாம் வந்து விடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக நீங்கள் எப்போதும் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜேசன் சஞ்சயாக இருக்கட்டும், தியா ஷாவாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருக்கிறத வந்து விரும்பவே இல்லை. அவங்களும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து அப்பா அம்மா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா 2 பேருமே அவங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதையும் அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வெற்றியை கொடுத்தது. அதை பற்றி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஏன்னா ஜேசன் சஞ்சய் வந்து அம்மா வந்து ரொம்பவே சமாதானப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் தனித்தனியாக அவங்கள்ட்ட போய் பேசியிருந்தாலுமே கூட இப்போ சிக்மா படத்தின் மூலமாக வந்து அவர் நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அப்போது அவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப ப்ரௌடாக வந்து பேசியிருந்தார். ஸோ அவர் அந்த பேசின அந்த பேச்சிலே தெரிஞ்சது அவருக்கு அவங்க அப்பா எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் வந்து நல்லாவே வந்து சங்கீதா புரிஞ்சிட்டு இருந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா சங்கீதா அவங்க வந்து விஜய் மேலே போடப்பட்ட வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவதூறான ஒரு வழக்காக இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வேற ஒரு நடிகையோட திருமணத்துக்கு மீறின உறவு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கேஸே போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிளாக் மார்க்காக இருந்த ஒரு விஷயம். 4 பேர் பார்த்தா கூட வேறு மாதிரி வந்து பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையே மாற்றினது என்ன அப்படின்னா ஜேன்சனுடைய பேச்சு தாங்க. ஸோ அப்பா வந்து எவ்வளோ நல்லவர், அப்பாவை பற்றி நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருந்தாரு. ஜேன்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் ரோல் மாடல். அவங்க அப்பாவை வந்து மைண்டில் வச்சு தான் நான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும், இன்கேஸ் நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் யாரை வந்து ஹீரோவாக போடுவீங்க அப்படின்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜென்சன் சஞ்சய் எங்கள் அப்பாவை விட வேறு யாருங்க ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை வந்து விஜய் அவர்களும் பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி சங்கீதாவும் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் முக்கியம் அப்படின்றது அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க. தியா ஷஷாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரொம்ப ஆசை. இருந்தாலும் அம்மாவை வந்து தனியாக விட முடியாது. கண்டிப்பாக அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும். நம்ம 4 பேரும் ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. இந்த நிலையில் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ வந்து நீங்கி ஸோ எல்லோரும் வந்து ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டாங்க. சங்கீதா அவங்களும் இப்போ வந்து இந்தியா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும், சென்னைக்கு வந்து நீலாங்கரை வீட்டில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் தான் வந்து நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சந்தோஷம் எப்போதும் வந்து அவங்களோட வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் விஷ் பண்ணுங்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்கள பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், யார் எப்படி வந்து பேசுவாங்க அப்படின்னு. அதனால் முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஏதோ வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக கண்டிப்பாக சந்தேகம் அப்படின்றது வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து பாதிப்படைய வச்சிருது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. என்னதான் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக அவர் வந்து பொறுப்பேற்று இருந்தாலுமே கூட அவருக்கும் இந்த வழிகள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இப்போ வந்து நீக்கிட்டாங்க. அரசியல் வட்டாரங்களில் இதுதான் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அவரை பற்றி வந்து பேசணும் அப்படின்னாவே அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சங்கீதாவை போட்டிருக்கக்கூடிய இந்த விவாகரத்து வழக்கு தான். ஸோ இனி யாரும் அதை மாதிரி பேசவே முடியாது, அதுக்கு வந்து இடமே இல்லை. ஏன்னா சங்கீதா பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இனி சந்தோஷமாக அவருடைய அரசியல் பயணத்தை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கம்மிங் ஆகஸ்ட் 25 பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்காங்க. விஜய் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் அப்படின்னு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.